ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். நான் சொல்றது எல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும். உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. நீ நிச்சயம் ஜெயிப்ப, உயர்வன்னு எனக்கு தெரியும். அதே போல இந்த வராகி அம்மா மேல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு இதை நீ கேட்க வேண்டாமேன்னு செல்லவே. உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பத்தி ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. உன் தலைவிதிப்படிதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் தலைவிதி சரியில்லை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ எடுக்கிற முடிவுகளும் நீ செய்கிற உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதிர்ஷ்டம் சில நேரங்களில் கிடைக்காம போகலாம். ஆனா உன் உழைப்பும் நீ எடுக்கிற முடிவுகளும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில அதுக்குரிய பலனை கொடுக்கும் என்கிறதை புரிந்துக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருந்து உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போறேன். எப்போதும் எந்த இடத்துலையும் சோம்பேறித்தனப்பட்டு ஒரே இடத்துல சுருண்டு கிடக்காதே. சோர்வை தாண்டி உனக்கான சுகத்தை பெறணும்னா நீ சோதனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துதான் ஆகணும். இரவு பொழுது எவ்வளவு இருளாக இருந்தாலும் காலையில சூரியன் சரியாக அதோட நேரத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது போல உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய செயலையும் பொறுப்பையும் நீ சரியாக உணர்ந்து செயல்படும் போது கண்டிப்பா நீ நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும். வாழ்க்கைனா 1000 பிரச்சனை போராட்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக அதையே உட்காந்து யோசிச்சு கவலைப்படாம நம்பிக்கையோட உழைக்கணும். இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும்னா முதல்ல உன் பலவீனத்தை நீ ஜெயிக்கணும். எந்த விஷயமும் உனக்கு பலவீனமாக இருக்கக்கூடாது. உன்னால முடியாது, உனக்கு இது நடக்காதுன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாமேன்னு செல்லமே. இந்த உலகத்திலேயே உன்னை ஜெயிக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லைன்னு நினச்சிக்கோ. நீதான் இந்த உலகத்திலேயே சிறப்பாக ஜெயிக்க பிறந்த பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. அழகான ரோஜா மலரை பறிக்கணும்னா அந்த முட்களை தாண்டி தான் அதை தொட முடியும். அதனால அதுக்காக நீ அந்த ரோஜாவை பறிக்கணும்னு நினைக்காமையா இருப்ப. அப்படிதான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சில முட்கள் எனும் கஷ்டமான பாதையை கடந்து போய் தான் அந்த வெற்றியை தொட முடியும். எத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்திச்சாலும் இன்னும் வாழ்க்கை மாறலையே நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. வழிகளை கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யாராவது வந்து உன் வாழ்க்கை பாதையில வெளிச்சத்தை கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காத. உனக்கான உழைப்பை நீதான் செய்யணும். உன்னை நீயே வழி நடத்தி உனக்கான பாதையை உருவாக்கு. வாழ்க்கைங்கிறது சும்மா பிறந்து இறப்பதற்கான தற்காலிக பயணம் அல்ல. உனக்காக நான் படைச்ச அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லாரும் போற பாதையிலே நீயும் போகாம உனக்கென ஒரு ஒற்றையடி பாதையை புதுசா உருவாக்கி அதுல நீ மட்டும் தனியாக நடந்து போ. எந்த அளவுக்கு நீ மற்றவங்களை பார்க்காம உன் வாழ்க்கையை மட்டும் பார்க்குறியோ, உன் செயல்களை சிறப்பா செய்றியோ, அந்த அளவுக்கு அது உனக்கான ராஜபாதையா வெற்றி பாதையா கண்டிப்பா மாறுமே செல்லமே. ஒரு மரத்துல இருக்க இலைகள் உதிர்ந்தவனே மீண்டும் அதுல புதிதாக புதிய இலைகள் துளிர் விடுவது போல உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் உன்னை விட்டுட்டு போனாலும் சிறந்த ஒன்றை உன்னை நோக்கி நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். யாரும் உன்கிட்ட வந்து இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு ஒரு எல்லைக்குள்ள முடக்க பார்த்தா நீ உன்னுடைய எல்லைக்குள்ள கனவுகளை சுருக்கிக்க வேண்டாம். உன்னுடைய எல்லை எதுன்னு நீயே தீர்மானி. எதை செய்யணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை நீ முடிவிடு. கண்டிப்பாக நெருப்பில் உருகும் தங்கமாக நீ இருந்தாலும் கூட அழகான ஆபரணமாக சீக்கிரம் மாறுவாய். அடி வாங்கி பாறைகள் அழகான சிற்பமாய் மாறுவது போல நீயும் கஷ்டத்தை சந்திச்சு வழியை சந்திச்சு ஒரு விலை மதிப்பற்ற வைரமாக மாறுவாய் என் செல்லமே. எப்போதுமே மழையோ வெள்ளமோ புயலோ வந்தவனே பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ளே போய் ஒளியும். நீயும் அப்படி பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடி ஒளியாம இன்னும் சோதனைகளை தாண்டி உயிரை பறக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா சொல்கிறேன். இத்தனை நாளா நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உன் பேருக்கு எளிதாக எழுதிட்டேன்.
இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும். எப்போதும் மண்ணுக்குள்ள மரத்தை இறுக்கி தாங்கக்கூடிய வேறாக நீரு. நீ என்ன செய்கிறங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் உன்னுடைய வெற்றி மிக பிரம்மாண்டமாக அழகான விருட்ச மரமாக இருக்கணும் என் செல்லமே. ஆலமரம் எவ்வளோ பெருசோ அதே அளவுக்கு நீ மாபெரும் வெற்றியை பெற்று உன் அறிவையும் தகுதியையும் வளர்த்துக்கிட்டே இரு. ஒரு நாளும் நீ வீழ்ந்து போகாமல் தோற்று போகாமல் இந்த வராகி அம்மா உன்னை வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கண்டு பயப்படாதே. இருளில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இந்த வராகி அம்மா உனக்கு ஒளி காட்ட போகிறேன். நீ கீழே விழுகாமல் ஒளிரும் சூரியனாக ஜொலிக்க போகிற. நீ வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அதை யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய திட்டங்களும் கூட அமைதியாக இருக்கட்டும். நீ எதை செய்கிறதா இருந்தாலும் அமைதியாகவே செய். கண்டிப்பாக வாழ்க்கைங்கிற ஓட்ட பந்தயத்தில் உன்னை ஆளாக நான் முன்னுக்கு கொண்டு வருவேன். நீயும் ஒவ்வொரு நாளும் நேற்று வாழ்ந்ததை விட இன்னைக்கு சிறப்பாக வாழ முயற்சி செய். நேற்று செஞ்ச முயற்சிகளை விட இன்னைக்கு ஒரு படியாவது அதிக முயற்சி செய். கூடிய சீக்கிரம் உன் இலக்கை நீ அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன். நீ கடந்து வந்த கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் உன்னை மனம் நோக செய்ய நான் விடமாட்டேன் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் வலிகளையும் தாண்டி உன்னை ஒரு வைரமாக மாற்ற போகிறேன். நான் இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த அனுபவங்களை மூலதனமாக்கிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போக தயாராகு. ஒரு விதையை போட்டவனே அது மரமாக மாறுறதுக்கு எப்படி சில காலம் பொறுத்து இருப்பாயோ அதே போல தான் உன் உழைப்புக்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருக்க தான் வேண்டும். யாரும் உனக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா அதற்கான செயல்களை நீ தானே செய்யணும். அடுத்தவங்க உனக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க, உனக்கு வெற்றி கிரீடத்தை அனுபவிப்பாங்க, உனக்கான மரியாதையை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்காம உன்னை நீயே உன்னை நீயே நேசித்து மதிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றி பெற நீ தயாராக மாறு. இப்போதைக்கு உன் வாழ்க்கை சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் காலம் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்காது. உன் உழைப்பை நீ நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யும்போது கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றி காலத்தை உருவாக்கி காட்டுவேன். தோத்துடுவோன்ற பயம்தான் உனக்கான முதல் எதிரி. முதல்ல தோல்வியை நினச்சி பயந்து ஓடிக்கிட்டே இருக்காம அதை எதிர்த்து நின்னா இந்த உலகமே உனக்கு பின்னால் வரும். பயத்தை எதிர்கொள்ள தைரியமானினா கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. எல்லாரும் போகும் பாதையிலே நீயும் போனினா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது. கூட்டத்தில் ஒரு ஆளாக நீ இல்லாமல் ஒரு கூட்டமே உன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டு. உன்னுடைய தனித்துவத்தையும் திறமையும் நீ வளர்த்துக்கிட்டே இரு. உன் திறமை கூடிய சீக்கிரம் உன்னை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். தினசரி நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை சரியாக ஒழுக்கமாக முறையாக செஞ்சு பழகு. எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாது. தினமும் நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை குறைவாக நினைக்கலாம், மதிப்பிடலாம். ஆனால் உன்னை பற்றி தீர்ப்பு எழுதுறதுக்கு அடுத்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் திறமை என்னங்கிறத உன் செயல்கள் மூலமாக மற்றவங்களுக்கு புரியவே. வெற்று பேச்சுக்களாலும் பகல் கனவுகளாலும் வாழ்க்கை மாறிடாது. வாழ்க்கை மாறணும், நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா கனவுகளை நிஜமாக்க தேவையான துணிச்சலான செயல்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. எல்லா விஷயங்களிலும் நீ துணிச்சலாக களம் இறங்கும் போது நானே உன் கனவை நனவாக்கி வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். யோசித்தது போதும், இப்பொழுதே உனக்கான முதலடியை எடுத்துவை. கூடிய சீக்கிரம் வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை சேரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். தினசரி நீ போடக்கூடிய உழைப்பின் மொத்த வடிவமாக நான் வெற்றியை உனக்கு அணிவிக்க போகிறேன். எந்த ஒரு முயற்சியையும் நீ பாதியிலேயே கைவிட நினைக்காதே. உன் வியர்வையின் ஒவ்வொரு துளியும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே நான் படைக்கலை. உழைக்க தெரிந்த ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல நேரம்தான். காலத்தை வீணாக்காம உன் கனவுகளை நோக்கி ஓடத் தொடங்கு. தோல்விகளை கண்டு அஞ்ச வேண்டாம். எந்த வகையிலும் தோல்வி உன்னை பலவீனப்படுத்த நான் விட்டுற மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு நீ பக்குவம் ஆயிக்கோ.
உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா அள்ளி கொடுத்து உனக்கான வெற்றியை மிக அழகாக உருவாக்கி தரப்போகிறேன். நீயும் துணிச்சலோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ தயாராகு. மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்த்து அவங்கக்கிட்ட அவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால் முடியலைன்னு போட்டியோ பொறாமையோ கொள்ள வேண்டாம். நேற்றைய உங்களை விட இன்றைய நீதான் ஒருபடி சிறந்த ஆளானாக வாழணுன்றத மனசுக்குள்ள நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ எப்போது மன உறுதியோடு இருந்தாலே இந்த உலகத்தில் முடியாத காரியம்னு எதுவுமே இருக்காது. நீ மட்டும் மனசு வச்சினா எவ்வளோ ஒரு கஷ்டமான இலக்கையும் நீ அடைவதற்கு இந்த வராகியம்மா கண்டிப்பாக வழிகாட்டுவேன். கூடிய சீக்கிரமே நீ ஜெயிச்சு சாதிக்க போகிறாய் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக கொடுக்குற புது வாய்ப்புகளை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நேற்று என்ன வேணால் நடந்திருக்கலாம், இன்றைக்கி என்ன வேணால் நடக்கலாம். எதையுமே யோசிக்காத, கவலைப்படாத. உன்னை வீழ்த்த உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. ஆனால் நீ அழிஞ்சு போகணும் நீயே நினைக்க போகிற. நீ வாழணும் ஜெயிக்கணும் தானே நினைக்கிற. அப்படின்னா உனக்கான இலக்கை நோக்கி ஓடு. ஒரு மனிதன் பிறக்கும்போது ஏழையாக பிறக்கிறது அவன் தப்பு இல்லை. ஆனால் வாழும்போதும் ஏழையாகவே வாழ்ந்து வறுமையிலேயே செத்து போனான்னு இருக்கக்கூடாது. வாழும் காலத்தில் உனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி நீ வெற்றிகரமாக இருக்கணும். இந்த உலகம் உன்னை நோக்கி என்ன விமர்சனங்களை வச்சாலும் அதை தூக்கி எறிஞ்சிடு. எப்போதுமே உன் திறமை மேல் நம்பிக்கை வச்சு நீ வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்கணும். உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்கிற வேகத்தடைகள் விலகும். உன் வீழ்ச்சிகளை தாண்டி வெற்றியை கொடுத்து உன்னை உத்வேகத்தோடு நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. சும்மாவே அதிர்ஷ்டத்தை நம்பி காலம் கடத்த வேண்டாம். உழைப்பை நம்பி களத்தில் இறங்குறது தான் புத்திசாலித்தனம். உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கணும். அடுத்தவங்க நிழல்ல அடுத்தவங்களை நம்பி எதிர்பார்த்து வாழ நினைக்காதே. உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக சரியாக வாழ்ந்துடு. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எந்த தெய்வத்திடமும் இல்லை. அது உன் உழைப்பில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நேற்றைய தோல்விகளை மறந்துட்டு அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சுக்கிட்டு தடைகளை தாண்டி வேகத்தை அதிகரித்து வாழ்க்கையை உன்வசமாக மாற்றிக்கொள்ள தயாராகு. என்னை முழுமையாக நம்பும் உனக்கு இந்த உலகத்தையே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சூழ்நிலைகள் உன்னை சுற்றி எவ்வளவு இருளை உண்டாக்கினாலும் அதை தாண்டி உன்னை ஒளியால் அள்ளி அரவணைக்க நான் வந்துட்டேன். நீ கீழே விழுந்த இடத்துல தேங்கி கிடந்துடாதே தங்கமே. நீ கீழே விழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் பலமாக எழுந்து நிற்பதற்கான ஒரு படிக்கோலாக நான் இருப்பேன். தைரியமாக எழுந்து நில்லு. உனக்கான பாதையை இந்த வராகியம்மாவே உருவாக்கி காட்டுறேன். மற்றவங்க உன் மேலே வைக்க நம்பிக்கை விட உன் உழைப்பின் மேலே நீ வைக்கிற நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும். கடந்த காலத்தில் நீ சில தப்பும் தவறுகளும் செஞ்சுருக்கலாம். அதை வச்சு நீ யாருங்கிறத மற்றவங்க எடை போட அனுமதிக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியிலும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து ஒரு மாபெரும் உயரத்திற்கு வெற்றிக்கு உன்னை கொண்டு போக போகிறேன். எப்போதும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இந்த உலகம் உன்னை நோக்கி எரியும் விமர்சனங்களை எல்லாம் உன் வளர்ச்சிக்கான ஏணியாக பயன்படுத்திக்கோ. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் மன அமைதியை நீ யாருக்கும் அடக வைக்காதே. நீ கடந்து வந்த பாதையும் தாங்கிய வழிகளும் உன்னை பலவீனப்படுத்த நான் விட்டுட மாட்டேன். எந்த ஒரு புயலையும் தாங்கும் ஆளுமையாக இந்த வராகியம்மா உன்னை மாற்றி காட்டுறேன். கூடிய சீக்கிரமே கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் முன்னேறும் காலம் வரப்போகுது. அதுக்கேற்றாற் போலதான் இப்போது இந்த வராகியம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். யார் உன்னை பற்றி என்ன நினச்சாங்கன்றது முக்கியம் இல்லை. நீ உன் வாழ்க்கையை பற்றி என்ன யோசிக்கிற, அதுக்கேற்றாற் போல் நீ என்ன செய்கிறங்கிறது தான் முக்கியம். ஒருபோதும் உன் மனசில் நீ பயத்துக்கு இடம் கொடுக்காதே. உன்னால் முடியுன்ற ஒற்றை நேர்மறை எண்ணத்தோடு உன் கடமைகளை செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வரும். உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் உன் வாழ்க்கை அமையும். முடியாதுன்ற எதிர்மறை எண்ணத்தோடு இருந்த உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செய்கிறேன். அதுக்கு முதல்ல வஜ்ரகோசம் வராகி தாயே துணைன்னு சொல்லு. நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல சிந்தனைகளை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையிலையும் உயர்வான மாற்றங்களை கொண்டு வந்து தந்துடுவேன். நம்பிக்கையுடன் இருந்தாலே
எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நேற்று நடந்த விஷயங்களையும் இன்னைக்கு இழந்த இழப்புகளையும் நினச்சி இனி வரப்போகிற நாட்களை வீணாக்காதே. காலம் நடத்தியதெல்லாம் உனக்கான அனுபவ பாடம்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக முன்னேறி நீ போகும்போது உனக்காக பல புது கதவுகள் உனக்காகவே திறந்திருக்கும். அதிர்ஷ்டம் வரும் நம்பி நம்பி நீ சோம்பேறியாக மாறிட வேண்டாம். உன் வியர்வையும் உழைப்பும் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ ஓடும்போது நானே உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன்.